இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் பொடி வழங்கும் ஷாலினி ஸ்டோர்ஸ். பத்து முட்டை என்ன விலைங்க? 60 ரூபாங்க. என்னங்க நீங்க பண்ண விலை ஏத்திட்டே போயிட்டு இருக்கீங்க? இப்படி டெய்லி விலை ஏத்துனீங்கன்னா ஏழை மக்கள் எப்படி தான் சாப்பிடுறது? ஏங்க நாங்களும் அங்க விலை ஏத்துறோம், கோழி பண்ணக்காரங்க விலை ஏத்துறாங்க, அதுக்கு நாங்க என்னங்க பண்றது? நாங்க கோழி பண்ணக்காரங்கிட்ட முட்டை வாங்குறோம், உங்கள்கிட்ட தானே வாங்குறோம், நீங்க தான் அவங்கள்ட்ட போய் கேட்கணும். நாங்க போய் கேட்டாலும் இதான் விலை, இஷ்டம் தான் வாங்குங்க, இல்லனா வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியா சொல்லுவாங்க? அப்படிதாங்க சொல்லுவாங்க. இந்த மொபைல் ரீசார்ஜ் விலைலாம் தாறுமாறா ஏறிடுச்சு, தங்க விலை ஏறிட்டே போகுது. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயமும் இல்ல. இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க. முட்டை விலை ஏறிடுச்சுனா மட்டும் எங்களை பிடிச்சி ஏறுவீங்க. இப்போ இந்த முட்டை உங்களுக்கு வேணுமா வேணாமா? என்ன பண்றது, கொடுங்க. விலை ஏறிச்சுன்னு சொல்லி சாப்பிடாம இருக்க முடியும்? அப்படி வாங்க வழிக்கு, இதுதான் யதார்த்தம். போய் எடுத்துட்டு வா. இந்தாங்க கொடுங்க. இந்தாங்க. அப்பப்பப்பா, இவங்க ஈஸியா விலை ஏத்தி விட்டுறாங்க. வர கஸ்டமருக்கு விளக்கம் சொல்லி விக்கிறதுக்குள்ள நம்ம உசுறு போயிரும் போல இருக்கு. சரி விடு மாமா. ஆமா, நடுவுல பேசிட்டு இருக்கும்போது நீ ஏதாச்சும் அரசியல் பேசுனியா? பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயமும் இல்லன்னு சொல்றது அரசியலாடி. இது ஒவ்வொரு தமிழனோட வைத்தறிச்சல் ரீ. ஏப்பா கடைக்கார, இந்த கடையில இருக்கிற எல்லா பொருளுக்கும் லாபம் வச்சுதானே விக்கிறீங்க? ஆமா, லாபம் வச்சுதான் விக்கிறோம். அப்புறம் எதுக்கு எங்க காசு ஏமாத்துறீங்க? ஏங்க கடைக்காரவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன கொள்ளக்காரவங்க மாதிரி தெரியுதா? எப்ப பார்த்தாலும் வரவங்க போறவங்க எல்லாம் நாங்க என்னமோ ஏமாத்தி சொத்து சேர்க்கிற மாதிரி பேசுறீங்க. அப்படி என்னங்க உங்க காசை நாங்க ஏமாத்திட்டோம்? என்ன ஏமாத்துறீங்களா? இங்க பாருங்க, இந்த ஆயில் வாங்கினா டாபர் ரெட் டூத் பேஸ்ட் ஃப்ரீன்னு போட்டிருக்கு. ஆயில் இங்க இருக்கு, அப்ப ரெட் டூத் பேஸ்ட் எங்க இருக்கு? ஷெல்ஃப்ல இருக்கு. ஆ? ஏய், நீ தான் கொடுத்தியா? ஆமாமாமா, ஃப்ரீ கொடுக்க மறந்துட்டேன். லூசாடி நீனே. யாருக்கு அதுல பூ சுத்தணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒண்ணும் மறக்கல. ஃப்ரீயா குடுக்குற பொருளை ஏமாத்தி வெளியில வித்தி காசு பாக்குற கடைக்காரங்க தானே நீங்க. ஏங்க நீங்க கேட்டு நாங்க கொடுக்காம இருந்தாதான் அது ஏமாத்துறதா அர்த்தம். என்னங்க நீங்க கொடுக்காம விட்டுட்டு என்ன குறை சொல்றீங்க? ஐயோ, கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இதானே புடிங்க ஃப்ரீ பொருள். கடைக்கு வந்தா ஒரு பொருளை சண்டை போட்டு தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, அமைதியாவும் கேட்கலாம். அடுத்த வாட்டி வந்தா அமைதியா பேசுறேன். வரேன். ஹாய்ண்ணா. வாப்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படிண்ணா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா? இப்ப எங்க வேலை செய்யற? வேலைலாம் எதுவும் இல்லைண்ணா, சொந்தமா ஏதாச்சும் பிசினஸ் பண்ணி கஷ்டப்படுற 10 பேருக்கு நம்ம வேலை கொடுக்கலான்னு இருக்கேன். உயர்ந்த எண்ணம்ப்பா உன் எண்ணம். பிசினஸ் ஆரம்பிச்சு காசு சம்பாதிக்கணும்னு சொல்லாம கஷ்டப்படுற 10 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிற பத்தியா? அதுலயே நீ பாதி ஜெயிச்சிட்ட. சரி, என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்க? அதானே ஒரே குழப்பமா இருக்கு. மைண்ட்ல ஒரு 10-15 பிசினஸ் ஐடியா இருக்குண்ணா. அதுலயும் இந்த ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கலாங்கிற ஐடியா தானே ஒரு மாதிரி மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஹோட்டல் பிசினஸா? ஊர்ல அதிகமா ஆரம்பிக்கிற பிசினஸும் ஹோட்டல் பிசினஸ் தான். இழுத்து மூடிட்டு போற பிசினஸும் ஹோட்டல் பிசினஸ் தான். கொஞ்சம் பாத்துக்கோனே, தம்பி மாதிரி சொல்றேன். ஐயோ, அதுவும் கரெக்ட் தான். அண்ணா, நம்ம மளிகை கடை மாதிரி ஏதாச்சும் ஆரம்பிச்சா? கடையெல்லாம் வேணானே, கடன் வாங்கியே தின்ட்டு போயிடுவாங்க. ஏன்டா வெண்ண வெட்டி? அவரே முதல்ல பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்காரு, அவர்கிட்ட போய் விளங்காத மாதிரி நெகட்டிவா பேசிட்டு இருக்கா? ராம், நீங்க எந்த பிசினஸ் வேணா ஆரம்பிங்க, ஆனா இந்த மாதிரி ஆளை மட்டும் கூட வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் நெகட்டிவா பேசியே உங்க பாசிட்டிவிட்டியை கொன்றுவாங்க. இங்க பாருப்பா, திருடாம பொய் சொல்லாம நீ எந்த பிசினஸ் செஞ்சாலும் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ண்ணா. அண்ணே, ரொம்ப அவசரனே, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கண்ணே. என்னப்பா வேணும்? நீ எதுவும் கேட்காமல நான் எப்படிப்பா இல்லன்னு சொல்ல முடியும்? அண்ணே, எமர்ஜென்சினே, ஒரு 5 ரூபாய்க்கு சில்லறை மட்டும் வேணும்னே. ஐயோ, அதுதான்ப்பா இல்ல. மாமா, அவர் ஏதோ அவசரத்துக்கு கேக்குறாரு, அத போய் இல்லன்னு சொல்றியே. இந்தா குடு மாமா. இல்லடி. நகரு மாமா, நானே பாக்குறேன். ஏ, அதெல்லாம் வியாபாரத்துக்கு இருக்குடி, எடுக்காத. சும்மா இரு மாமா, ஹெல்ப்புக்கு தானே கேக்குறாரு. நீங்க காசு கொடுங்க. இந்தாங்கக்கா. இந்தாங்க. தேங்க்ஸ்க்கா. அக்கா, இந்த நோட்டு கிழிஞ்சிருக்கு, வேற நோட்டு கொடுக்குறீங்களா? சரி. ஓகே அக்கா, அப்படியே கோச்சுக்காம 2 50 தரீங்களாக்கா? சரி, இந்தாங்க. அக்கா, அப்படியே 5 10 தரீங்களாக்கா? 5 10 இன்னும் முடியலையா உனக்கு? இந்தாப்பா. அக்கா, இந்த 10 ரூபாய்க்கு அப்படியே 1-2 பொடி சரியா கொடுங்கக்கா. என்னப்பா இது, அவசரத்துக்கு சில்லறை வேணும்னு கேட்ட, நானும் கொடுத்தேன். இதுலயும் இப்படி வெரைட்டியா வேற கேக்குற? என்னக்கா, நான் என்ன உங்க காசையா கேட்டேன்? என் காசை கொடுத்துட்டு சில்லறை தானேக்கா கேட்டேன். இதுக்கு நம்ம தத்துவம்லாம் பேசுறீங்க. இதெல்லாம் ஒரு கடை, போங்கக்கா, நான் வேற கடையிலே வாங்கிக்கிறேன். என்ன மாமா இது? என்ன பண்றது? இந்த உலகத்துக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சனா இதான் நடக்கும். கடைக்காரரே, நெய் இருக்கா? இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? உன் டைம் பாஸ்க்கு நம்ம கடை பக்கம் வாங்க. டைம் பாஸா? நீயா? எஸ், நான் தான். இன்னைக்காச்சும் ஜாமா வாங்குவியா இல்ல இன்னைக்கும் விலை கேட்டுட்டு வீணா அடி வாங்குவியா? பயப்படாதீங்க கடைக்காரரே, கண்டிப்பா வாங்குறேன். நீங்க நம்மள பாருங்களேன், காசு வச்சிருக்க. இப்ப நம்புறேன். என்ன வேணும்? நெய் 100 கிராம் கொடுங்க. 100 கிராம் நெய் எடுத்து வா.
வெளியே அடுக்கி வச்சிருந்து எடுக்காதீங்க, உள்ள அடுக்கி வச்சிருக்கீங்களா அதுல இருந்து எடுத்து கொடுங்க. ஏன் வெளிய அடுக்கி வச்சிருக்கிறது என்ன கீழே கொட்டுறதுக்கா வச்சிருக்கோம்? அதையும் விக்கிறதுக்கு தான் வச்சிருக்கோம். அது வேற யாருக்கோ விற்கிறது வச்சுக்கோங்க. என்னைய மாதிரி ஜீனியஸ்க்கு உள்ள இருந்து எடுத்து கொடுங்க. ஓ தலை எழுத்துடா. உள்ள அடுக்கி வச்சிருந்து ஒன்னு எடுத்துருவா. இது வேணாம், வேற எடுத்துட்டு அடிங்களா? போயிட்டு வா. இதுவும் வேணாம், வேற தாங்கள. ஐயோ இதுவும் வேணாம், வேற கொடுங்க. மண்டைய பிறந்துட பாத்துக்கோங்க. எதுக்கு எல்லா நெய்யும் பாத்துட்டு வேணான்னு சொல்ற? புது நெய்யை வாங்கிட்டு போனோம், எக்ஸ்பைரி டேட் அதிக நாள் இருக்கும், அதிக நாள் வச்சு யூஸ் பண்ணலாம்ல. இது என்ன பழைய நெய்யா? யோ நல்லா பாரியா, 10 நாளுக்கு முன்னாடி தான் தயாரிச்சிருக்காங்க. எக்ஸ்பைரி டேட்டை ஒழுங்கா பாரு. அதான் தயாரிச்சு 10 நாள் மேல ஆச்சுல, வேற புது நெய் எடுத்துருவாங்க. கம்பெனில தயாரிச்சு அங்க இருந்து சூப்பர் ஸ்டாக்ஸ்க்கு டெலிவரி வந்து, அங்க இருந்து டீலர் கிட்ட வந்து, அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வந்து, அதுக்கப்புறம் கடைக்கு வரதுக்கே 10 நாள் ஆயிடும்ல. உங்ககிட்ட நான் பந்தயம் கூட கட்டுறேன், இதை விட புது நெய் வேற எந்த கடையிலயும் கிடைக்காது. அப்படிலாம் சொல்லாதீங்க, காசு கொடுக்குறேன்ல, கஸ்டமருக்கு புது நெய் கொடுங்க. அப்படி இல்லைன்னா விடுங்க, நான் வேற ஏதோ நல்ல கடையை பார்த்து புது நெய் வாங்கிக்கிறேன். ஒரு நிமிஷம். உங்களுக்கு புது நெய் தானே வேணும்? ஆமா, ஃப்ரெஷ்ஷா. மாமா இரு ஷாலினி, இதோ கொடுத்துருவோம். இருக்கா? இருக்கே, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க. திரும்பினாதான் தருவீங்களோ? ஆமா ஆமா. ஓடி போய். இதுக்கப்புறம் என் கடை பக்கம் வந்தா அவ்வளவுதான் உனக்கு. தொலைச்சு போடுவோம். எப்ப பார்த்தாலும் என்டர்டைன்மெண்ட்க்கு வந்துகிட்டு. சை. என்ன பட்டினா? தம்பி, நான் தான் உங்க வியாபாரமே வேணாம்னு அன்னைக்கே சொன்னேனேப்பா. நமக்கு அடுத்தவங்களை ஏமாத்தவும் பிடிக்காது, ஏமாத்துறவங்களையும் பிடிக்காது. அண்ணா சாரிண்ணா, அன்னைக்கு ஏதோ பணத்தாசை அப்படி பண்ணிட்டேன். அந்த தப்புக்கு எந்த தண்டனை வேணா கொடுங்கண்ணா, வியாபாரம் மட்டும் வேணான்னு சொல்லாதீங்கண்ணா. இந்த ஏரியாலே பெரிய கடை நீங்க தான். நீங்க என்ன வாங்குற நிப்பாட்டில இருந்து ஸ்டாக்லாம் அப்படியே நிக்குதுண்ணா. அது உங்க பிரச்சனைப்பா, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு? நீ எப்ப ஏமாத்துறன்னு எங்கனால பாத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அக்கா, நான் செஞ்சது பெரிய தப்பு தான்க்கா, அதுக்கு மன்னிப்பு மட்டும் தான் கேட்க முடியும். நான் வேணா ஏமாத்துறதுக்கு பிராய்ச்சித்தமா 4 பெட்டி ஃப்ரீயா கூட தரேன்க்கா. தயவு செய்து பழைய மாதிரி சரக்கு வாங்கக்கா. இல்ல 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 ஷாலினி, நீ ஃப்ரீயெல்லாம் ஒன்றும் தர வேணாம்ப்பா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏமாத்தாம இரு, அதுவே போதும். வழக்கம் போல வாரம் 10 பெட்டி போட்டு காசு வாங்கிட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. மாமா, அவங்கிட்டயே ஏன் மறுபடியும் ஆர்டரை குடுக்குற? ஒருத்தன் நம்மள ஏமாத்துறானா நம்மள முட்டாள்னு நினைக்கிறான்னு அர்த்தம். விடிடி உணரமா, யார் மேலதான் தப்பு இல்ல, அதான் திருந்திட்டான்னு வந்து நிக்கிறான்ல. இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.